தமிழ்நாட்டில் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் லேசான மழை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் மழையை பொறுத்தவரை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புள்ளது. இன்றும் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. அதேபோல வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. அதேபோல இந்த மழையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழையை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள். மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்து 17ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர்பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு: அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: 12ஆம் தேதி வரை தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 13ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 14ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகளில் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை கரூர் பரமத்தியில் 38.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பேட்டை 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் மாத்தூர் 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ARG, செங்கல்பட்டு மாவட்டம் சத்யபாமா பல்கலைக்கழகம் ARG, செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு தாம்பரம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதேபோல சேலம் மாவட்டம் ஏற்காடு, கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், தேனி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.